யாக்கோபுடைய வாழ்க்கை ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 27 வாசிங்க. அந்த மனுஷனை பாருங்க, ஏமாத்தின மனுஷன், தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணின மனுஷன். தேவன் யாரானாலும் விட மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய நீதி தூக்கு நூல் போல இருக்கும். அது கொஞ்சம் பிசகாது. அது தன் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லி அது வளைஞ்சு கொடுக்காது. அவருடைய நீதி தூக்கு நூல் போல இருக்கும். யாக்கோபு தப்பு பண்றார், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறார். என்ன ஆகுது? அந்த மனுஷன் நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இன்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கெஞ்சுறார். வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். பாருங்க, அந்த மனுஷன் நைட்டு முழுவதும் தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி கெஞ்சுறார், தேவனோடு ஒப்புரவாகிறார். ஆதியாகமம் 33 அதிகாரம் 3-8 வசனங்களை வாசிங்க. தாம் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமான துரோகத்திற்காக அந்த சகோதரத்துல பேசி அந்த சகோதரனுக்கு முன்பாக பணிந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சகோதரனோடு ஒப்புரவாகிறார். சும்மா ஒண்ணும் யாக்கோபின் தேவன் சொல்லி சொல்லவே மாட்டார். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பாருங்க, அந்த மனுஷன் நான் செய்த தப்புதான். 7ங்கிறது பூரணத்தை குறிக்கும். நான் பூரணமா உனக்கு விரோதமா பண்ணதெல்லாம் தப்புதான். அண்ணா, நான் உனக்கு துரோகம் தான் பண்ணணும், என்னை மன்னியும். 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி. நீங்க என்ன எல்லா பாவங்களையும் வச்சுட்டு என் ஜெபம் கேட்கப்பட்டு நானும் விசுவாசி இல்ல, மன்னிப்பு கேட்காம ஜெபம் மேல 8 வீழ்ச்சியார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக கெஞ்சினார், தப்பெல்லாம் அடிக்க பண்ணார். தன் சகோதரர் துரோகத்தை பாருங்க, 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கின்னு இருக்கு. என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும் பாவத்தை விட மாட்டியல, என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும் ஒப்புரவாக மாட்டியல. எல்லாம் வாசியும் வைராக்கியம் வச்சுட்டு தான் நானும் மேல போய். நீங்க மேல போறதும் கிடையாது, உங்க ஜெபம் கேட்கப்பட போறதும் கிடையாது. யாக்கோபு மனுஷனோட ஒப்புரவானா, ஜெபம் அதுக்கப்புறம் தான் கேட்கப்பட்டுச்சு. வாசிங்க மறுபடியும். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். பாருங்க, பணிறது மட்டும் இல்ல, செய்த துரோகத்துக்கு வெகுமதி எல்லாம் கொடுக்குற. சும்மா ஒப்புரவாக முடியாது. பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. நானும் ஜெபிக்கிறேன், எல்லா காத்திருப்புக்கும் வரேன், எல்லா கூட்டத்துக்கும் வரேன். என் மனுஷா, நீ ஒப்புரவாகல, உன் ஜெபம் இப்படி கேட்கப்படும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் தேவனோடு ஒப்புரவாங்க. அப்ப ரகசிய பாவியா எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, உணருங்க. எல்லா வாரமும் வாரிய ஜெபம் பண்றிய, யாருக்கு ஜீவித்துல விடுதலை இருக்கு? ஏன்னா மன்னிப்பு கிடையாது, தேவனத்துல ஒப்புரவாகலும் கிடையாது, பக்கத்துல பேச்சே கிடையாது, ஃபுல்லா சண்டையும் பிரச்சனையும் தான், ஐக்கியங்கிறதே கிடையாது. வேதத்துக்கு மாறான ஒரு விதத்துல நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு என் ஜெபமும் கேட்கப்படும் சொல்லும் போது அது கேட்கப்பட போவதே கிடையாது. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் இருக்காது. இங்க யாருக்கு இருக்கு நடுக்கும்? நான் எல்லா பாவத்தையும் வச்சுட்டு இப்படிதான் இருப்பேன் இருக்கிறீங்க, கேட்கப்பட போறதே கிடையாது. இன்னும் பாவம் செய்த ஆண்டவரே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன? நான் இன்னும் ஆளுக்கு விரோதம் என்னென்ன காரியங்களை செய்தேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அந்த மனுஷனிடத்துல நான் மன்னிப்பு கேட்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். செய்யவும் செய்யும். இல்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அது அவங்க என்ன நினைப்பாங்க, இது இவங்க நினைப்பாங்க, இப்படி எல்லாம் நீங்க நினைப்பீர்களே, ஆனா ஜெபம் கேட்கப்பட போறதே கிடையாது. 2 காரியத்தை சொல்றேன். 1, பாவங்களை விடுங்க. 2வது, யார் யாரை நீங்க காயப்படுத்தினீங்களோ, யார் யாருக்கு துரோகம் பண்ணீங்களோ, அதை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விடணும். எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பு கேளுங்க. அந்த நிலைமைக்கு நீங்க வராம இருந்து நீங்க ஜெபம் பண்ணா நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மேல போறதும் கிடையாது.